கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை உங்கள் மத்தியில் வாசிக்கிறேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் என்ன செய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ சமூகத்துல நாம் ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரோடு நெருங்கி கொண்டிருக்கிற பிள்ளைங்க, பரலோகத்துக்கும் நமக்கும் கனெக்ஷன் எப்பொழுதுமே இருக்கும் பொழுது, பரலோகத்திலிருந்து இரட்சகர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானோர் சொல்லுகிறார், அப்பொழுது நமக்கு ஒரு தைரியம் வருமா. நம்ம பேசுகிற வார்த்தை ஒரு பெரிய பலனுள்ள வார்த்தையா வருமா. நம்ம எதையும் சாதிப்போம்னு சொல்கிற விசுவாசம் என்கிற வார்த்தை வருமா. ஏன்னா சேனைகளின் கர்த்தர், யாக்கோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். மதில் அப்படின்னு என்னங்க, ஒரு பெரிய மதில் செவுறு எழும்பி நின்றாலும், அந்த தடைகள் நின்றிருந்தாலும், தேவனுடைய நாமத்தை கொண்டு நாம் தாண்டும் பொழுது தடைகள் எல்லாம் மாறி போகுங்களாம். நமக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் வாசல், திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவரால என்ன செய்ய முடியும், பூட்ட முடியாதா. அந்த வாசலுக்குள் பிரவேசிக்க யாரும் எதிர்த்து நிற்க முடியாதுங்களா. அதனால ஆசீர்வாதத்தின் கதவு நமக்காக இன்று திறந்திருக்கிறது. அதனால இயேசுவின் நாமத்தை கொண்டு நாம் அந்த வார்த்தையை, அந்த காரியங்களை, ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, உரிமை கொடுத்திருக்கிறார். அதனால தேவ சமூகத்துல சொல்லுங்க, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன்னு சொல்லுங்க. தேவன் சொல்லுகிற எந்த தடைகள் நமக்கு முன்பாக வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உடைக்கிற கர்த்தர் நம் முன்பாக நிற்கிறார், நம் முன்பாக போகிறார், நமக்கு பின்பாக காக்கிறார். அதனால ஒன்று நம்மளை என்ன செய்யறதுங்க, சேதப்படுத்தாது. சேனைகளின் கர்த்தருடைய கரம் நம்மளோடு கூட இருக்கிறது. அதனால தைரியம் கொண்டு, விசுவாசம் கொண்டு தேவ சமூகத்துல நம்ம எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளை நாம் மாறும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ மெய்யாகவே நானுடைய உனக்கு வாக்கு கொடுத்த வார்த்தை உன்மேல் என்ன செய்யும், பழிக்கும் என்று சொல்லுகிறார். அதனால இந்த நாளிலும் கூட பரிசுத்த தகப்பன் உங்களோட பேசியிருக்கிறார். நீங்க விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது எல்லா தடைகளையும் மாற்றி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தகப்பன் வைக்க போற. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி.